சரி, இப்போ பொதுவாக விஜயா இருக்கட்டும், அடுத்தது அஜித்தா இருக்கட்டும், அவங்கெல்லாம் அரசியல் அப்படி போயிட்டாங்க. தமிழ் சினிமாவில் நடிகர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கு? படம் அடுத்தடுத்த களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ அடுத்தடுத்த கட்டம் நிறைய நடிகர்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் நிறைய இருக்கு. லைக் யூடியூபர்ஸ் நடிக்க வராங்க, டிக்டாக் பண்றவங்க இல்ல ரீல்ஸ் பண்றவங்க நடிக்க வராங்க. ஸோ சினிமா வளர்ந்துகிட்டே தான் போயிட்டு இருக்கு. நம்ம எப்பயுமே அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர், சிவாஜில இருந்து ஆரம்பிச்சு இப்போ விஜய் சார், அஜித் சார் வரைக்கும் நீங்க சொல்றீங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு அந்த ஏஜ் வந்துகிட்டே இருக்கும் போது அடுத்த ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ உங்க அப்பாவை பொறுத்தளவுல 2 ரோல், அதாவது சினிமா, அரசியல் 2யுமே ஒண்ணா பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க அண்ணன் தம்பி 2 பேருமே தனித்தனியா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதுல வந்து இந்த அரசியலையும் சேர்த்து உங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்க முடியும். பட் உங்ககிட்ட கேட்க முடியல. ஆனா இன்னைக்கு இந்த கஞ்சா புழக்கத்தை அரசு எந்த மாதிரியான அடக்குமுறைகள்ல கையாளணும்னு நினைக்கிறீங்க? இப்ப கையாண்டிட்டு இருக்கிறது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். லைக் இன்னும் அதை கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். நிறைய இடத்துல ஈஸியா கிடைக்குதுன்னு கேள்விப்படுறேன். இப்போ நாங்க இந்த படத்துல காமிச்சது வந்து அந்த டைம்ல கஞ்சா தமிழ்நாட்டிலே வளர்ந்தது. இப்ப கம்ப்ளீட்டா ஆசிட் ஊத்தி அந்த டைமே அழிச்சிட்டாங்க. இப்போ வரது வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகியோ இல்ல வேற ஊர்ல இருந்தோ வருது. அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இன்னும் நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ அது கண்டிப்பா நல்லது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.